ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்று மார்ச் 2 தங்கம் விலை காலையில் லோக்கல் ஷாப்லையுமே சரி, தமிழ்நாடு மார்க்கெட் ரேட்லையுமே சரி, ரெண்டுலையுமே வந்து நம்மளுடைய தங்கம் விலை குறைந்தது. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே மீண்டுமாக அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ லோக்கல் ஷாப்பில் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் தமிழ்நாடு மார்க்கெட் ரேட்டில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலை. மேபி பிகாஸ் ஆல்ரெடி லோக்கல் ஷாப்பில் 15,800 சில்ட்ரன்றது குறைக்கும் போது நல்லாவே குறைஞ்சி 15,500 சில்லற வரையும் குறைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு ரேட்டில் வந்து 15,700 சில்லறது ஒரு 115 ரூபா மட்டும்தான் வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அது மார்க்கெட்டோட சிங்காக இருந்திருக்கலாம். ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்தோன்னா ஒரு 15,200 300 400 அந்த ரேஞ்சில் தான் வந்து 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இருக்கணும். பட் ஆனால் நான் காலையிலேயே சொன்னது போல் அங்கே வார் பதட்டத்தின் காரணமாக தங்கம் விலை கொஞ்சம் டீவியேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் வர வரையும் கொஞ்சம் இப்போ தான் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம மார்ச் செகண்ட் ஆர் தேர்ட் வீக் போல், ஐ மீன் 17 to 18 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் இருந்துச்சா நல்லாயிருக்கும். பிகாஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட்டை பொறுத்து அடுத்து திரும்ப வந்து கோல்டு வந்து மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்மிங் டு த சப்ஜெக்ட், இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 15,100 முதல் 15,650க்குள்ளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த ஃபைனல் அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணுவேன். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.